உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மக்களவை தேர்தலை முன்னிட்டு தலைவர்கள் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் குறை சொல்லிக்கிறதும் அவங்களுடைய சாதனைகளை பத்தி சொல்லிக்கிறதும்னு மிக பிரமாதமா பிரச்சார கூட்டங்கள் போயிட்டு இருக்கு. அப்படி போகும்போது அவங்க வாயிலிருந்து உதிர்கின்ற கண்டென்ட்களை நாங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறோம். இது தேர்தல் பராக் பராக். உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். தேர்தல் பராக் பராக் ஷோவோட ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போறது ஆக்ஷன் ரியாக்ஷன். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசினத முதல்ல பார்த்துட்டு வாங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பதான் நம்ம பத்தி நாங்க என்னமோ துரோகம் பண்ணிட்டோமா? என்னையா துரோகம் பண்ணோம் உங்களுக்கு? உங்களை ஒவ்வொரு முறையும் ஆட்சிகளை வச்சிருக்கிறோமே, அதுதான் துரோகமா? நாங்க செஞ்ச துரோகமா? அது ஒவ்வொரு முறையும் உங்களை காப்பாத்துறோமே, ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு உயிர் கொடுக்கிறோமே, உங்க ஆட்சிக்கு ஒவ்வொரு முறையும் நாங்க உங்களை தோல்ல சுமந்துட்டு இருக்கிறோம். 1996 உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு சென்றார்கள். அப்போ என்ன நம்ம பேசணும்? நீங்க எல்லாம் என்ன பேசுனீங்க? அந்த அம்மாவுடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போவோம், இனி வர முடியவே முடியாது, அதிமுக அழிந்து விட்டது என்றெல்லாம் நீங்கள் பேசினீர்கள். 2 ஆண்டுகளில் அப்பொழுது ஒரு சூழல் ஏற்பட்டது. பாட்டாளி முயற்சி அதிமுகவுடன் சேர்ந்து அதிமுகவுக்கு முதல் முறையாக உயிர் கொடுத்தது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ன பேசினார்னா, அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து அந்த கட்சிக்கு உயிர் கொடுத்ததே பாமக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நம்ம முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் ரியாக்ஷன் பண்ணியிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் பேசுறதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணும்னா, அவங்க இங்கேயும் அங்கேயும் பேரம் பேசி எங்க கிடைக்குதோ, எங்க தங்களுக்கு அதிகமான இது கிடைக்குதோ, தொகை கிடைக்குதோ, ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும், எது கிடைக்கும் அப்படின்ற பார்த்துட்டு போறவங்க அந்த குடும்பம் மட்டுமே. அதுலயும் இன்னைக்கு எப்படி கலைஞர் குடும்பமோ அது மாதிரி ராமதாஸ் குடும்பமும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அவர் சொன்னார், ராமதாஸ் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, என் குடும்பத்தில் யாரும் வரமாட்டாங்க, அப்படி வச்சா முச்சந்தியில வந்து என்னை சவுக்கால அடிங்கன்னு சொன்னாரு. பேர நம்ம டாக்டர் மருத்துவர், நீங்க அத பத்திரிகையை பாருங்க. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸுக்கு தான் இன்னைக்கு அவருடைய சொன்னதுதான் இன்னைக்கு ராமதாஸ் ஏத்துக்கல அந்த கூட்டணியை, பாரதிய ஜனதாவை. ஆனா அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டத அவர் வற்புறுத்தலுக்கு தான் அந்த கூட்டணியே சேர்ந்திருக்கு. எனவே ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் பேச்செல்லாம் ஒரு பெரிய பேச்சே அல்ல. அவர் விரக்தியில பேசுறார். இன்னைக்கு தான் தெரியும், கள நிலவரத்துக்கு போகும்போது தான் தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியே இன்னைக்கு அவங்க என்ன, அவங்களுடைய துணைவியா இருக்கு சௌமியா, அன்புமணி கூட வேலை பார்க்கறதுக்கு பூத்து கமிட்டியே இல்லைன்னு சொல்றாங்களாம். இதை கேட்டுட்டு அவர் குதித்து போய் பேசுறாரு. நீ சொல்ற நியாயம் சரியாதான் இருக்கு. அவன் அடிக்கிற, நீ என்ன அடிக்கிற? அப்ப அவனுக்கு என்ன வித்தியாசம்? எங்களுக்கு எங்க அம்மா பாட்டாளி மக்கள் என்னது அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கணும். சரி, நான் கேட்கிறேன். அவர் கட்டலைங்க, இவர் வயசாகி போச்சு, மகன் சொல்றது தானே கேட்கணும். என்னப்பா உங்க வீட்டுல என்ன ஆகுது? உங்க வீட்டுல உங்க அப்பா சொல்றத நீ கேட்ப? நீ கேட்க மாட்டீல்ல. நீ அவர் எப்படி ஆளு அதை கேட்க மாட்டார். அதனால அப்பா வந்து இன்னைக்கு என்ன செய்யணும்? மகன் சரி, மகன் இப்படி சொல்லிட்டாரு, முடிவு எடுத்துட்டாரு, நம்ம வாடகை எடுத்தோம்னா இதாயிரும். வயசும் ஆகி போச்சு ராமதாஸ் அவர்களுக்கு. அதனால அவர் ஏதோ ஒத்துக்கிட்டாரு ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இவன் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எங்க அம்மாவுக்கு துணை போனாங்கன்னா அவங்கனால நாங்கள் ஜெயிச்சோன்னு சொன்னா இது என்ன பெரிய ஜோக்கு தான். இது மிகப்பெரிய ஜோக்கு. ஏன்னா தென் மாவட்டத்தில் ஒரு தொண்டர்கள் ஒரு கிளைன் இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு? எங்கெங்க இருக்கு? விவகாரம் வில்லங்கமாயிட்டு இருக்கு. கரெக்ட். இதை இப்படியே விடக்கூடாது, விடவே கூடாது. அடடே, முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்களா? வாங்க வாங்க சார், வணக்கம். அடுத்த தேர்தல், இந்த தேர்தலையும் கட்சியினத்தை வாக்களிக்க வேண்டும்.
அட பேசிக்கிட்டு இருக்கும்போது அட யாருப்பா பேசுறது? கொஞ்சம் சும்மா இருப்பா, ஐயா பேசிக்கிட்டு இருக்காருல்ல. நான் 14 விஷயம் சொன்னேன். அது 14 விஷயத்த சொல்ல முடியுமா நீங்க? அந்த பக்கம் கூட்டிட்டு போங்க. அந்த பக்கம் கூட்டிட்டு போங்க. அந்த பக்கம் போங்க ஐயா. அப்புறம் பேசுங்க நீங்க. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. நான் பேசும்போது அமைதியா நாங்க பேசுறத கேட்டுட்டு நீங்க அப்புறம் மைக் போட்டு பேசுங்கன்னு சொல்றேன்ல. சுதந்திர நாடு மைக் போட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்றேன்ல. நீங்க பேசுங்கன்னு சொல்றேன். நான் பேச வேண்டாம்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, ஐயா பேசி முடிக்கட்டும், கொஞ்சம் இருங்க. நான் சொல்றத கேளுங்கம்மா. இந்த பாருங்க, நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. சொல்ற கேளுங்க. திரும்ப திரும்ப பேசுறேன். ஊட்டு போடுறது இருக்கட்டும்மா. பேசுறது நான் பேசுறேன், நீங்க இப்ப பேசுங்கன்னு சொல்றேன். நான் பேச வேண்டாம்னு சொன்னீங்க, பேசுங்கன்னு சொல்றேன். நல்லா மைக் போட்டு மேடை போட்டு பேசுங்க. சுதந்திர நாடு, யாரு வேணாலும் பேசுறேன். வந்திருந்த நானும் பாத்துருக்கேன். நீயே பேசிருக்கிற, அவனே பேச முடியா? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடப்புற பார்க்கும்போது பேசாம நான் பேசுறத கேட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்றேன்ல. என்னம்மா இந்த பொம்மை? திரும்ப திரும்ப பேசுறேன். 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 ஆட்சி நடப்புற பார்க்கும்போது அடடே, அவர் தான்ப்பா ஜெயிப்பாரு, அது தெரியுமே. அதை எதுக்கு சொல்லிட்டு இருக்க? அவரை பேச விடுங்கம்மா. பேசாம நான் பேசுறத கேட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்றேன்ல. என்னம்மா இந்த பொம்மை? நீங்க பேசுங்கன்னு சொல்றேன். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம இப்ப என்னதாம்மா உங்களுக்கு வேணும் சொல்லுங்க, நான் கேக்குறேன். ஒரு ஆள் பேசுங்க. ஒரு வீட்டுல 3 பேர் செத்து போயிருக்கான். ஒரே ஒரு பொம்பளை வீட்டுல 3 பேர் செத்து போயிருக்கான் குடிச்சிட்டு. இந்த மாதிரி அவர் எதுவுமே கேட்காம மேடை பேச சொல்றாரு. ஓட்டு போடுறது ஓட்டு போடுவோம், யாரும் ஓட்டு போட மாட்டான். தேர்தல் சமயத்துல சினிமா நடிகர்கள் பிரச்சாரத்துல ஏதாவது ஒரு கட்சி ஆதரிச்சு வாக்கு சேகரிப்புல ஈடுபடுவாங்க. அந்த வகையில இங்கேயும் சில சினிமா பிரபலங்கள் வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு இருக்காங்க. யாரு பாத்துட்டு வாங்க. நான் 10 வருஷம் அரச மரத்தை சுத்தி ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அதுவும் அமெரிக்காவுக்கு போச்சு. பார்க்க முடியல, வருஷம் வருது. இந்த திமுக காரன் என்னத்தை திப்பாங்களா? குழந்தையா பிறக்குதுங்க அவங்க வீட்டுல, என்னன்னே தெரியல. என்னையா உன் தெருவில் உள்ள எல்லா குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு கோயில் திருவிழாவுக்கு போறியா? வாய பத்தியா? அம்புட்டு பிள்ளைகளும் நான் பெத்த பிள்ளைய. நீ பெத்ததுங்களா? மேல இருந்து பார்த்தாக்கா அழகர் ஆத்துல இறங்குற கூட்டம் மாதிரி இருக்குதையா. ஏகப்பட்ட அவங்க என்ன திட்டம்னா, இப்ப கூட 6 மாசமா இருக்கா பிறக்க போதும் அடுத்த வருஷம். பயமா இருக்கு. யோ சும்மாரியா, கண்ணு பற்ற போகுது. அப்புறம் பிரசவத்துக்கு போயிருக்கிற என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கணும். ஆயிரம் ஏன்னா இவன் முதலமைச்சர், கருணாநிதி முதலமைச்சர், ஸ்டாலின் முதலமைச்சர், இப்ப உதயநிதி முதலமைச்சர், இப்ப இன்ப நீதினு ஒருத்தன், அடுத்து துன்ப நீதினு ஒண்ணு பிறக்கிறதோட திமுக மூடிடுவாங்க. தேர்தல் பத்திரத்துல இதெல்லாம் யாரோட பணம்? இதெல்லாம் கருப்பு பணம். மோடிஜி 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே உங்க பேங்க் அக்கௌண்ட்ல. அந்த பணம் எல்லாம் எங்க? அதெல்லாம் இன்னும் சுத்திட்டு தான் இருக்கு. இன்னும் தேர்தலுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு 8000 கோடி, கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ கோடிகள். காயத்ரி, காயத்ரி, அம்மா காயத்ரி. இதுதான் உண்மை. இது எல்லாமே மக்களோட பணம். இன்னொரு பெரிய உண்மை என்னன்னா, நம்மளோட பெண்களோட தொகை மத்திய அரசால் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நான் சொல்லல, அங்க இருக்கிற வேலை செய்யக்கூடிய ஒரு டைரக்டர். மண்ணெண்ண வேப்பெண்ண விளக்கெண்ண பாகிஸ்தான் தோத்தா எனக்கு
ஜாலியான கண்டென்ட்டும் நம்ம தேர்தல் பராக்ல கொண்டு வருவோம். அதே மாதிரி கொஞ்சம் சீரியஸான கண்டென்ட்களையும் கொண்டு வருவோம். குமரி மாவட்டம் விளவங்கோடு தாலுகாவுக்குட்பட்ட பேச்சிப்பாறை அணை பக்கத்துல வலிய ஏலா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. இங்க 4 தலைமுறைகளா மின்சார வசதியே இல்லாம ரொம்பவுமே கிராம மக்கள் கஷ்டப்படுறாங்களாம். ஓட்டு கேட்டு வருவீங்கல்ல, கேட்டு வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டா மட்டும் இப்ப பாருங்க கரண்ட் இல்ல, இப்ப சாலை வசதி இல்ல, உங்களுக்குலாம் ஓட்டே கிடையாதுங்க அப்படின்னு கிராம மக்கள்லாம் தர்ணா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வணக்கம். நாங்க இங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேச்சிப்பாறை அருகே உள்ள ஒரு வலியேல கிராமத்துல இருந்து நாங்க பேசுறோம். இங்க சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசித்து வராங்க. இங்க வந்து எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் கிடையாது. சுமார் 200 குடும்பங்கள் மேல இருக்காங்க. 1000 ஓட்டுக்கு மேல போடுவாங்க. எப்பவுமே எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் ஓட்டு போடுற மக்கள் தற்போது வந்து அடிப்படை வசதி இல்லாத காரணத்தினால் அப்படின்னா மின்சார வசதி சுத்தமாவே இங்க கிடையாது. குடிநீர் வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது. என்னால இவ்வளவு வருஷமா நாங்க எல்லாருமே ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். இப்போ வந்து நீங்கள் அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்தாதான் கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போடுவோம். இந்த வருஷம் எல்லா தேர்தலையும் நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம். கண்டிப்பாக ஓட்டு கிடையாது. நல்ல பட்டதாரிகள் இருக்காங்க, படித்தவங்க இருக்காங்க, வெளில வேலை பார்க்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, படிக்கிற எல்லாமே கஷ்டப்படுறாங்க மக்கள். எல்லாருக்குமே தெரியும், வெளியே அரசியல்வாதி எல்லாருக்குமே தெரியும். பட் வந்து எந்த அடிப்படை வசதிகளுமே இதுவரையும் செஞ்சு கொடுக்கல. அதனால கண்டிப்பா நாங்க ஓட்டை வந்து புறக்கணிக்கிறோம், யாருமே போட மாட்டோம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது ஐயா, உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது. ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன். ஜக்கம்மா சொல்றா. எது இதவர் ஜக்கம்மா சொல்றாரா? அதான் தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சே அப்படின்னு நீங்க என்ன பார்த்து கேக்குறீங்கல்ல. இப்ப இந்த வீடியோவை பார்த்தா எதுக்கெல்லாம் ஜக்கம்மா சொல்றாருன்னு பார்த்து அசந்து போயிடுவீங்க. தமிழ்நாட்டுக்கு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஜக்கமா சொல்றா. இந்த எடப்பாடியில சேலம் எம்பி தொகுதி இந்த எடப்பாடியில சிஎம் செல்வ கணபதி தான் உதயசூரியன் ஜெயிப்பாரு. ஜக்கமா சொல்றா. இன்னொரு முறை மோடி பிரதமரா வந்து நாடு சுடுகாடா ஜக்கமா சொல்றா. ஓ குரலி வித்தையா? மோடி பிரதமரா வந்து 400 ரூபாய் இருந்த கேஸ் 1000 ரூபாய் உருவாக்கி இருக்கிறார். ஜக்கமா சொல்றா. மோடி பிரதமரா வந்து நீட் தேர்வை கொண்டு வந்து மூட்டுக்குள்ள நாக்காக கொள்றா, சாகடிக்கிறா. ஜக்கமா சொல்றா. அட, கரூர் நாடாளுமன்ற தொகுதியில நாம் தமிழர் வேட்பாளராக நிக்கிற மருத்துவர் கருப்பையா தானே சார்? வணக்கம். என்ன இங்க வேன்ல தனியா வந்திருக்கீங்க? தாய் தமிழ் உறவர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். அட பரவாயில்ல சார், பேசுங்க. வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கரூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் நான் ஏற்கனவே இந்த தொகுதியில் 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றேன். அதற்காக உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. இப்பொழுது மீண்டும் களம் காண்கின்றேன். சார், நீங்க தைரியமா பேசுங்க சார், நல்ல சவுண்டா பேசுங்க. நாம் தொடர்ந்து மத்தியிலாலும் பாரதிய ஜனதா அரசாலும் மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசாலும் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மக்களின் அறியாமையையும் மக்களின் ஃபர்ஸ்ட் டைம் பேச வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதானே? ஓகே, புரியுது. பேசுங்க. வறுமையையும் நன்றாக பயன்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு தேர்தலிலும் இலவசத்தையும் கண்கவரும் சில திட்டங்களையும் அறிவித்துவிட்டு மக்களின் உண்மையான பிரச்சனைகள் என்ன என்பதை எந்த ஆட்சியாளர்களும் கண்டுகொள்வதில்லை. சார், உங்க தலைவர் சீமான் தெரியும்ல, என் அன்பு தமிழ் சொந்தங்களே, அருமை தம்பிகளே அப்படின்னு இழுத்து பேசுவாரு. நீங்க என்ன சார் பதட்டப்படுறீங்க? நல்ல தெளிவா பேசுங்க சார். இவர்களின் அரசியல் ஒன்று மதம் சார்ந்ததாக இருக்கின்றது அல்லது சாதி சார்ந்ததாக இருக்கின்றது. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு மதவெறியை தூண்டி மக்களிடையே மதவெறியை தூண்டி பிளவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. ஓகே சார்,
அடுத்த முறை நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து நல்லா பேசுங்க சார். ஓகே, பாய் சார். அடுத்ததா விசிக தலைவர் திருமாவளவனை ஆதரிச்சு உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டாரு. அதை பார்க்கலாம். பொதுவா என்ன சொல்லுவாங்க, வடை சுட்டு தருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா 29 பைசா என்ன தெரியுமா பண்ணுவாரு, வடை சுட்டுட்டு அவரே சாப்பிடுவாரு. அந்த வடையை நமக்கு கொடுக்க மாட்டாரு, அந்த வடையை நமக்கு கொடுக்க மாட்டாரு. என்ன வடையா, மசால் வடையா? என்ன இதையே பேசிக்கிட்டு இருக்காரு? ஏப்பா இந்த வழக்கமா இந்த கல்லு மேட்டர் பேசுவாரு, அதை பேச சொல்லுப்பா. ஏப்பா அந்த பச்சை சட்டை அதை கேட்க சொல்லுப்பா. நானே மறந்தாலும் இதுதான் 29 பைசாவும் பாலம் தாங்கி பழனிசாமியும் சேர்ந்து மதுரையில வச்ச எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி வச்சது ஒரே ஒரு கல்லு. அந்த கல்லையே நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ என்னன்னா இப்ப கள்ளக்காரன்னு தேடிட்டு இருக்காங்க. நான் தெளிவா சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் இந்த கல்லை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த மருத்துவமனை கட்டி முடிச்ச உடனே தரேன் அப்படின்னு. இல்ல ஒண்ணு பாருங்கம்மா, நான் கடைசி 4-5 நாளா நான் கேட்டுட்டு இருக்கேன், எங்களுடைய எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு ஒன்றிய பிரதமர் 29 பைசாவை நான் கேட்டுட்டு இருக்கேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இது நான் சொல்லி அந்த செங்கலை அவர் காமிக்கலுங்க. ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கு போகும்போதும் மறக்காம செங்கலையும் பேனர் போர்டையும் 29 பைசாவுடைய டிஜிட்டல் போர்டையும் கொண்டு போயிடுறாரு. இது வழக்கமாவே இருக்கு. ஆனா அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. யாருக்கு தெரியுமா கோவம் வருது? யார் கோவம் வருது? பாலம் தாங்கி பழனிசாமிக்கு கோவம் வருது. அவர் சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் உதயநிதிக்கு இதே வேலை, எப்ப பார்த்தாலும் கள்ள காட்டுறாருன்னு. நானாவது கள்ளதான் காட்டேன், நீங்க எதை காட்டினீங்க? இன்னொன்னு சொல்றாருன்னா, அதாவது நான் எப்பவுமே பேசினதே பேசிட்டு இருக்கேனா, அதாவது நான் மாத்தி மாத்தி பேசணுமா? திரும்ப பேசுறேன். அவரை மாதிரி நான் பச்சோந்தியா? ஆளுகிட்ட மாதிரி பேசுறதுக்கு நான் பச்சோந்தியா? நான் பேசினதை தான் பேசுவேன். நான் பெரியாருடைய கொள்கையை தான் பேசுவேன். நான் அம்பேத்கருடைய கொள்கைகளை தான் பேசுவேன். பாட்டி பாத்தியா, தலைவர் அறிக்கை. ஆமா, ரவுக்க கொஞ்சம் ஜாயின் தரலாம். அறிக்கை தான் பேசுவேன். நான் சமத்துவம் தான் பேசுவேன். ராசிய சட்டம் வேணும்னு தான் பேசுவேன். எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு தான் பேசுவேன். எங்களுக்கு நீட் தேர்வு வேணும்னு தான் பேசுவேன். திரு பாலம் தாங்கி பழனிசாமி அவர்களே, உங்களை மாதிரி நான் பச்சோந்தி கிடையாது. நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, நிறைய மோடியை பார்த்தா படுத்துருவீங்க, அமித்ஷா பார்த்தா குட்டிக்கரம் நடிப்பீங்க, சசிகலா அம்மா பார்த்தா முட்டி போட்டு அவங்க முட்டி போட்டு அவங்க காலை பிடிச்சி கடைசியில் அவங்க காலையே வாரி விட்டபடிதான். இப்ப சொல்றாருமா, நேற்று சொல்றாரு, இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, நான் தவழ்ந்து போய் தான் முதலமைச்சரான. எந்த முதலமைச்சருக்காது வெக்கம், மானம், சூடு, சொரணம் இருந்தா இந்தியாவுல எந்த முதலமைச்சராவது இந்த வார்த்தை சொல்லியிருக்காரா? எந்த முதலமைச்சராவது இந்த வார்த்தை சொல்லியிருக்காரா? இவரெல்லாம் ஒரு முன்னாள் முதலமைச்சர். அடுத்ததா நகைச்சுவை பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி அவர்கள் திமுக ஆதரிச்சு வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டார். அவர் பேசுறத பத்தி நம்ம சொல்லவா வேணும்? நீங்களே பாருங்க. ஒரு பிரதமர், இவ்வளவு வேஷம் போட்ட ஒரு பிரதமரை நீங்க உலகத்துல பார்க்கவே முடியாது. அவர் என்னென்ன வேஷம் போட்டாருங்கிறத நான் படம் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். அந்த படத்தை தயவு செய்து எல்லாரும் போட்டு காட்டுங்க. கிட்டத்தட்ட 60-70 வகையான தலப்பா கலர். ஆரஞ்சு கலர் தலப்பா, ப்ளூ கலர் தலப்பா, மஞ்சள் கலர் தலப்பா, சிவப்பு கலர் தலப்பா. இங்க பாருங்க, இது மாதிரி ஒரு வேஷம் போட்ட முதலமைச்சரை, இதே பிரதமரை எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா? இங்க பாருங்க, ஜவஹர்லால் நேரு இந்த கோலத்துல யாராவது பாத்திருக்கீங்களா? ஐயா,
லால் பகதூர் சாஸ்திரியை இந்த மாதிரி வேஷத்துல யாராவது பார்த்திருக்கீங்களா? மன்மோகன் சிங்னு ஒரு பிரதமர் இருந்தாரு, இது மாதிரி வேஷம் போட்டு பார்த்திருக்கீங்களா? சரி பிரிச்சுக்குங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. எம்புட்டு வேஷம் பாரியா. இது பூரா எப்படின்னா, இந்த சந்தையில லேகியம் விற்பாங்க பார்த்தீங்களா, ஒரு குரூப். நல்ல பொருள்களை எல்லாம் அவன் பாட்டுக்கு வித்துக்கிட்டு இருப்பான். அதே அரிசி விற்கிறோம்னே, மிளகாய் விற்கிறோம்னே, பச்சை மிளகாய் விற்கிறோம்னே அப்படின்னு வித்துக்கிட்டு இருப்பான். இந்த லேகியம் விற்கிறவன் பாருங்க, 7 மணிக்கு மேல பெட்ரோமார்க் சிலைட்டோட வருவான். கையில என்னை மாதிரி ஒரு மைக் வச்சுக்கிட்டு எப்படி விற்பான் பார்த்திருக்கீங்களா? நாகமலை, தோகமலை, நடுவரைக்கு வீரமலை, சுத்தி படர்ந்த மலை, சூதாடு வைக்கமலை, சித்திமலை, சிவன்மலை, கொல்லிமலை, கொடகுமலை, இந்த 10 மலையிலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதையிலிருந்து உருவாக்கப்பட்ட லேகியம். என்னடா மியூசிக் எல்லாம் கொடுக்கறடே? உசார் பத்திரி ரைடு வாச்சா பத்திரி சி. இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத. ரெஜார் பத்திரி டமார், பீனா பத்திரி கமாய். டேய் நானும் பேசி போடுடா. இசாப்பா பேச ஒலாக்க ஒயக்கா. ஐ அம் எ ஸ்பீக்கர். 200 பேர் சுத்தி வந்துருவேன். ஐயா என்னமா வித்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் இதெல்லாம் சுதெல்லாம் பாதாள இந்த 4 லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத பழத்திலிருந்து சாரெடுத்து உருவாக்கப்பட்ட லேகியம். வழக்கமா அரசியல் தலைவர்கள்லாம் பிரச்சாரத்துல ஈடுபடுவது வழக்கம். ஆனா இப்பெல்லாம் என்ன தெரியுமாங்க ட்ரெண்டிங்கு? அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வேற பிரச்சாரத்துல ஈடுபடுறாங்க. எடுத்துக்காட்டு, நம்ம டிடிவி தினகரன் அவரோட மனைவி களத்துல இருக்காங்க. நம்ம அன்புமணி சாருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் களத்துல இருக்காங்க. இப்போ மாறன் அவருடைய பொண்ணும் களத்துல இருக்காங்க. நம்மை ஏமாற்றியதான். ஒரே ஒரு கொடுத்திருக்காரா? இல்லையே. என்ன பண்றாரு? தேர்தல் பராக்ல சுட சுட ஏதாவது செய்தி வந்திருக்கும், அதை படிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன வந்திருக்கு? இது திமுகவினரை கைது செய்ய சொல்லி மாணவர்களின் பெற்றோர் கோரிக்கையா? என்னங்க இது? திமுகக்கும் மாணவர்களின் பெற்றோருக்கும் என்னங்க சம்பந்தம்? நீ என்ன பொறுப்பு இருக்க? பாருங்க, நாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்கு வந்திருக்கோம். உனக்கு என்ன அண்ணா திமுக? நீ அண்ணா திமுக. நீங்க சொன்னா ஐயோ சார், அவங்க அதிமுக ஐடிவிங்கலாம் இல்ல சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? அவங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்கு நாங்க வந்துட்டோம். அட்மிஷனுக்கு வந்துட்டு இருக்கோம். உனக்கு என்ன பவர் கொடுத்திருக்க? அட்மிஷன் எடுத்துட்டு இருக்கோம். நீங்க எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? ஸ்கூல் அட்மிஷனுக்கு பாருங்க, நோட்டீஸ் பாருங்க. ஐயோ, இவரோட பெரிய போராட்டமா போச்சு சார். குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்க்க வந்திருக்காங்க சார். நீங்க என்ன பண்றீங்க? நீ கம்ப்ளைண்ட் பண்ணு. நீ 10 வாங்க பண்ற. நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். நீ பண்ணுங்க. கல்வித்துறையில இருந்து பள்ளி அரசு பள்ளியில சேர்க்க வேண்டியது அரசுடைய சலுகை. அரசு சாதனத்தை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அரசுக்கு எதிராக பண்ண சொல்றீங்களா? என்ன வேணும் சொல்றீங்க? பாருங்க, தெரியுமா? நான் வந்து கவர்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நேர்களே, தேர்தல் பராக்ல ரொம்ப சுவாரஸ்யமான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. மீண்டும் நாளைக்கு இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.